ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தகே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைவல்ய உபனிஷத் 13வது மந்திரம். ஸ்வப்னே ச ஜீவக சுகதுக்கபோக்தா ஸ்வமாயயா கல்பித ஜீவலோகே சுஷுப்தி காலே சகலே விலீனே தமோபிபூத சுகரூபமேதி. இதுல சொப்பனத்தை பத்தின விளக்கங்கள் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் நாம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைவல்ய உபனிஷத் ஆஸ்வலாய குருவிட்ட சிஷ்யன் கேட்கிறாரு, அதீஹி பகவன் பிரம்ம வித்யா, எனக்கு பிரம்ம வித்யா வரிஷ்டம் மேலான ஒரு பிரம்ம வித்தியை சொல்லி கொடுங்க அப்படிங்கிற அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் 3 சாதனத்தை சொல்றாரு. ஸ்ரத்தா, பக்தி, தியானம். ஸ்ரவணம், மரணம், நிதித்தியாசனம் தேவை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதனால அதை அடைய முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. கர்மத்தினாலேயோ குழந்தைகளினாலேயோ ந கர்மனா ந பிரஜையா அதை நாம் அடைய முடியாது. எதனால் அடைய முடியும், எதனால் அந்த பிரம்ம வித்தியை அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உபனிஷத்து நிதித்தியாசனத்தை தான் சொல்லுது. அதில் நிதித்தியாசனத்தில் விவிக்த தேசே பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தனி இடத்தில் அமர்ந்து நீ வகுப்புல சொல்லி கொடுத்த விஷயங்களை பிரம்ம தத்துவத்தை பற்றிய சிந்தனை, நிர்குண பிரம்ம தியானம், அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அது சொல்லிட்டு அதுக்குண்டான வார்த்தைகள் என்னென்ன, நம்ம அச்சிந்தியம், அவ்யக்தம், அனந்த ரூபம், சிவம், பிரசாந்தம், அமிர்தம், இந்த மாதிரி பல வார்த்தைகளை எடுத்து வச்சு நீ நிதித்தியாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு தெரியுது குவாலிஃபிகேஷன் இல்லாத ஸ்டூடெண்ட்னால நிர்குண பிரம்ம நிதித்தியாசனம் செய்ய முடியாதுன்னு. உடனே இறங்கி என்ன சொல்லுது, சகுண பிரம்ம தியானத்தை நீ பண்ணு, விட்டுறாத. இஃப் யூ கான்ட் டூ நிதித்தியாசனம், சகுண பிரம்ம தியானத்தை, உமா சகாயம், சிவனை, பெருமாளை, உனக்கு எந்த இஷ்ட தேவதையோ அதை எடுத்து வச்சு சகுண பிரம்ம தியானத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே எடுத்தோன்னே டைரக்ட் டீச்சிங்கு. ச ஏவ சர்வம் எத் பூதம், எல்லாம் எண்ணில் இருக்கிறது, எண்ணில் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத டீச்சிங் உபனிஷத்துடைய மெயின் டீச்சிங்காக கொடுக்குது. கொடுத்தோன்னே எனக்குள் எல்லாம் இருக்கிறதுங்கிறது எப்படி புரியுது, நான் உலகத்தில் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. எனக்குள் எல்லாம் இருக்கிறது, சர்வபூதம் மகி என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி. அப்போ அவன் எதை அடைகிறான், பரமம் யாத்தி, இந்த ஞானத்தை அடைந்தவன் என்னை அடைகிறான், சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன பண்ணு, எப்படி ஒரு அரணி தேய்ச்சி எப்படி மேல் கீழ்கட்டையை வச்சு மேல்கட்டையை உரசி எப்படி ஒரு அக்னிய ஹோமகுண்டத்தில் உருவாக்குறாங்களோ அதை போல உன் மனதை எங்கே ஃபிக்ஸ் பண்ண சாஸ்திரத்தில் வச்சு விசாரம் தேய்க்கிறதுங்கிறது அங்கே விசாரம் கண்டினியூஸ் நான்ஸ்டாப், தீ வர்ற வரைக்கும் எப்படி அவர் உராய்க்கணுமோ அந்த மாதிரி உனக்கு ஞானம் ஏற்படுற வரைக்கும் நான்ஸ்டாப்பாக என்ன பண்ணணும், விசாரம், விட்டு விட்டு பண்ணுறது அல்ல அப்படிங்கிறத அந்த இதை சொல்கிறார். அப்புறம் அடுத்தது அதுக்கு அந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்டான டெக்னிக்குங்கிற எடுத்துக்கிற டெக்னிக் அவஸ்தாத்திரய சாட்சி. அந்த டெக்னிக் மூலியமாக ஆத்ம ஞானத்தை பிரம்ம ஞானத்தை கொடுக்கிறார்.
அது எப்படி சாஸ்திரம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 அவஸ்தைகள், என்னென்ன அவஸ்தைகள் விளக்கம் கொடுக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாள் எடுத்து நீ 3 நிலைகளை கடந்து வர்ற. ஒன்று ஜாக்கிரத்து, இன்னும் சொப்பனம், இன்னொன்று சுஷுப்தி. இப்ப ஜாகிரத அவஸ்தையில விஷயங்கள் நீ ஸ்தூல சரீரத்தோடு நீ அபிமானம் கொள்ளும் போதுதான் உனக்கு ஜாகிரத அவஸ்தை. அப்ப ஸ்தூல ஜகத்தோடு என்ன பண்ணிக்கிற, யூ ஆர் டூயிங் டிரான்சாக்ஷன். விஷயாக வெளியில் இருக்கிற விஷயங்கள் நீ டிரான்சாக்ஷன் பண்ற. இந்திரியங்கள் மூலியமாக அந்த வெளி உலகத்தில் இருக்கிற ஞானத்தை நீ பெறுகிறாய். அப்போ அதையெல்லாம் ஒரு மாறாத அறிவு இருக்கிறதுனால தான் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தது சொப்பன அவஸ்தை. அதில் இருக்கிற விஷயங்கள் தான் போன கிளாஸ்ல பார்த்தோம். ஜாகிரத அவஸ்தையில என்னென்ன விஷயங்கள் நீ பதிவு பண்ணி வச்சியோ அதுதான் சொப்பனத்துல ப்ரொஜெக்ட் பண்ணும். மனம் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி நித்ரா சக்தியை கொண்டு உன்னால் உருவாக்கப்படுகிறது ஒரு உலகம். ஆனா அந்த கனவு காண்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியாது, இது என்னால் ஏற்படுத்தப்பட்ட உலகம்னு அவனுக்கு தெரியாது. நான் வேறு, இந்த உலகம் வேறேன்னு தான் அவன் சொப்பனத்துல அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதுல நிறைய விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல எங்க, ஜாகிரத அவஸ்தையில ஈஸ்வரன் படைத்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். கனவுலகத்துல நான் படைத்த உலகத்தை நான் பார்க்கிறேன். ஆனா அது நமக்கு தெரியறது இல்லையே தவிர கனவுல அதுதான் நடக்குது. அப்போ அதை ஒருத்தன் அறிந்து கொண்டிருக்கிறான். என்னென்ன அறிந்தது அப்படிங்கறது நமக்கு அறிவு பதிவாகுது. கனவுல என்ன வந்ததுங்கிறது பதிவாகுதுன்னா பிரதிபிக்ஞான்னு சொல்லுவோம். அதாவது இப்ப நமக்கு நேற்று என்ன சாப்பிட்டோம் நைட்டு அப்படின்னா, அந்த சாப்பிடும்போது ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கும். அதை நீங்க ரீகலெக்ட் பண்ணி தான் இப்ப காலையில் என்ன சொல்றோம், நைட் என்ன சாப்பிட்டேன் நீங்க சொல்றீங்கன்னா பிரதிபிக்ஞா, ஞாபகப்படுத்தி ஒரு பதிவை ஞாபகப்படுத்தி சொல்லுதல். அப்ப அந்த மாதிரி ஜாகிரத அவஸ்தையில கனவுலகத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இது நடந்ததுன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்தது தூக்கத்துல அடுத்தது சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி அவஸ்தால என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க என்ன கிடையாது, ஒரு ஆனந்தம் ஒரு விஷயமா அங்க பாக்குறோம். எதையுமே அஜ்ஞானம்ங்கிறது அங்க விஷயமா இருக்குது. எதையுமே அறியலின்னு என்னது, அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லைன்னு வச்சா நம்ம சப்ஜெக்ட் புரியாது. அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அது எனக்கு அங்க அறியப்பட்டது. எதையுமே உலகத்தை பத்தின அறிவும் இல்லை, என்னை பற்றின அறிவும் இல்லை, டோட்டல் அஜ்ஞானம்னு ஒண்ணு இருந்தது நான் பார்த்தேன் தூக்கத்துல. அடுத்தது அதனுடைய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒடுங்கி ஆனந்தம். அங்க ஒரே விஷயம், எப்படி ஒரு விதைக்குள் ஒரு நிர்விகல்ப சொரூபமா ஒரு மரம் உள்ள இருக்குதோ, எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒரு மரம் எப்படி அதுக்குள்ள காரணத்தில் அது இருக்குதோ, அதை போல தூக்கத்தில் எல்லாமே என்னது, ஒடுங்கி வேறுபாடு இல்லாம. அஜ்ஞானத்துல அங்க என்ன கிடையாது, அஜ்ஞானம் வேறு விகல்பமற்ற ஒரு நிலை. இதுதான் வீடு, இதுதான் நானுங்கிற எந்த விதமான இதுவும் இல்லாம ஒரு விகல்பமற்ற ஒரு நிலை. அப்போ அங்க எதையும் அறிவதில்லை, ஆனந்தத்தை அனுபவிக்க. இது ரெண்டு என்னது விஷயமா சுஷுப்தி அவஸ்தா. அப்போ அங்க நான் காரண சரீரத்தின் மேல அபிமானம், கனவு உலகம் காணும் போது சூக்ஷ்ம சரீரத்தின் மேல அபிமானம். ஜாகிரத அவஸ்தை அப்போ இந்த ஸ்தூல சரீரம் நான்கிற அபிமானம். இந்த தூக்கத்துல பாத்தீங்கன்னா அகங்காரம் கூட என்ன ஆயிருது, ஒடுங்கி விடுகிறது. எனக்கு ஜாகிரத அவஸ்தையில நான் அந்த உலகத்தை பாக்குறேன் போது அகங்காரம் நல்லா வேலை செய்யுது. சொப்பன அவஸ்தையிலையும் நான் அந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற போது அங்க என்ன செய்யுது, அகங்காரம் கூட வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆனா தூக்கத்தில் அகங்காரம் கம்ப்ளீட்டா ஒடுங்கி விடுகிறது. இதுதான் இந்த மூன்றை பற்றிய ஒரு அறிவு. இப்ப இதில் இருந்து நம்ம என்னென்ன டிரைவ் பண்ணணும், வாட் ஆர் த திங்ஸ் we are going to understand from this state of life. இப்ப அது ஒரு நாளைக்கு வர ஒரு நிலை எடுத்து நம்ம பார்க்கும்போது நாம ஒண்ணு கத்துக்கிறோம், ஒன்னு இருக்கும்போது இன்னொன்னு வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒன்னு நீ இதுல இருந்தீங்கன்னா அந்த நிலை வராது. அந்த நிலை அதாவது சொப்பனத்துல இருந்தீங்கன்னா கனவு கிடையாது, சாரி தூக்கம் கிடையாது. தூக்கத்திலிருந்து விழிக்கிற நிலை. ஜாக்கிரதை இருந்தா அங்க என்ன கிடையாது, சொப்பனமோ சுஷுப்தி அவஸ்தாவோ கிடையாது. சோ ஒன்னு இருக்கும்போது இன்னொன்னு வராது. ஒன்றொன்றும் ரெண்டாவது பாயிண்ட் மாறிக்கொண்டு வரும். ஒன்னு போய் தான் கம்ப்ளீட்டா அடுத்தது வரும், அடுத்தது போய் தான் அடுத்தது வருது. சோ ஒன்னு இருந்தா இன்னொன்னு இல்ல, ஒன்னு போய் இன்னொன்னு வருது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒன்னு போய் இன்னொன்னு வருது. அப்படிங்கும்போது மூணையும் ஒருத்தன் அறிவனாக நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்த முடிக்கணும். ஏன்னா 3 ஸ்டேஜ்ல ஜாகிரத அவஸ்தையில் ஒருத்தன் வரான், அவன் அப்படியே கம்ப்ளீட்டா போயிட்டான் அப்படின்னா அவன் போறவனுக்கு ஜாகிரத அவஸ்தையில அவன் போயிட்டான். ஏன்னா 3ஐயும் அறிபவன் ஒருத்தன் இருக்கணும்.
அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அந்த மூன்றுக்கும் பொதுவாக மூன்று நிலையிலும் மாறாத ஒரு அறிவு இருந்தா தான் அந்த அறிவு என்ன பண்ணுது, ஜாகிரத்தை நம்ம என்ன பண்ணணும், கனவுல நமக்கு என்ன வந்தது, தூக்கத்துல என்ன வந்ததுங்கிறத மூணையும் அறிபவனாக ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் மூணையும் கடந்தவனாக இருக்க வேண்டும். மூணையும் ஒருத்தன் அறியறான்னா ஜாகிரத அவஸ்தை எனக்கு தெரியுது, சொப்பனத்திரி என்ன வந்ததுன்னு தெரியுது, சுசுப்தி. ஆனா இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறிக்கிட்டு வருது, ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லைங்கிற நிலையில ஒரு அறிவு, ஒருத்தங்கிறது யாரு, ஒரு அறிவு மூணையும் அறியுதுன்னா அது ஜாகிரத்தோட போகக்கூடிய விஷயம் அல்ல, கனவோட போகக்கூடிய விஷயம் அல்ல, சுசுப்தியோட போகக்கூடிய விஷயமும் அல்ல. அவன் நித்தியமாக மூன்று நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கும் போது அவன் மாறாமல், அந்த அறிவு மாறாமல் இருக்கிறதுனாலதான் இதுல என்ன, அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவோம். ஒரு வீட்டுல ஒருத்தர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாறாம இருந்தா தான் 9 மணிக்கு யாரு வந்தாங்கன்னு தெரியும், 12 மணிக்கு யாரு வந்தாங்கன்னு தெரியும், சாயங்காலம் 7 மணிக்கு யாரு வந்தாங்கன்னு ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லா ஒருத்தர் சொல்றாருன்னா அவரு அந்த வீட்டுல மாறாமல், அவர் வெளியே போயிட்டு வரவரா இருந்தா, அவர் மாறவரா இருந்தா எப்படி அவருக்கு தெரியும், அவர் வெளியே போன சமயம் என்ன நடந்ததுங்கிறது யார் வந்தாங்கன்னு தெரியறது இல்லை நமக்கு. அதை போல ஒரு வீட்டில் ஒருவன் நிலைத்து நிலைத்து இருக்கும்போதுதான் மூணு ஸ்டேஜ் அவனால உணர்ந்து சொல்ல முடியும். அதை போல எனக்குள் ஒரு அறிவு, மாறாத அறிவு, ஜாகிரத அவஸ்தையில ஒரு அறிவு வருதுங்க, வருதா இல்லையா? எத்தனை அறிவு மாறி மாறி வருது. இதை பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை பார்த்தேன், அங்க பேசினேன், மாறுகிற அறிவு ஜாகிரத அவஸ்தை நிறைய வருது. சொப்பனத்துல என்ன இருக்கும், ஒரு அறிவு பாக்குறோம், நம்ம யானையை பாக்குறோம், குதிரையை பாக்குறோம், எல்லாம் என்னது, ஒரு அறிவு. சுசுப்தியில வேணா என்னது அறிவுங்கிறது. ஆனா ஆனந்தமாக அங்க ஒரு அறிவு இருக்குங்கிறது எப்ப தெரியுது, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் ஆனந்தமாக தூங்கினேன்னு சொல்றோம்னா அங்க ஒரு அறிவு இருந்து அது என்ன பண்ணி இருக்குது, நான் தூங்குனதை நம்ம சொல்லி அது அந்த அறிவு அங்க செயல்பட்டு இருக்கு. சோ மூன்று நிலைகளும் மாறாத ஒரு அறிவு இருக்குன்னு முதல்ல போய் இந்த டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் போய் அங்க பிடிக்கணும், அந்த மாறாத அறிவு. அந்த அறிவு மாறாதது, சாஸ்திரம் சொல்லுது அது நித்தியம். நாட் ஓன்லி அறிவு சொரூபம், அது எப்படி நித்தியம்ங்கிறது எப்படி புரிக்கிறது, இனி ஒரு அறிவு போய் பிடிச்சிட்டியா அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டியா, எஸ். எப்படி ஒரு நாள் அது மாறாம இருந்ததா, ஒரு வாரத்துக்கும் அது மாறாது, ஒரு மாதத்திற்கும் அது மாறாது, ஒரு வருடத்துக்கும் அது மாறுவதில்லை, 10 வருடத்துக்கும் அது மாறுவதில்லை, 20 வருடம் நீ வாழ்ந்தாயினாலும் அது மாறுவதில்லை, உன்னுடைய பிறப்பிலிருந்து இறக்கும் வரை அது மாறுவதில்லை. அப்ப முதல்ல என்ன கண்டுபிடிச்சோம், அறிவுன்னு கண்டுபிடிச்சோம். எப்படி, இந்த அறிவும் தெரியுது, அந்த அறிவும் தெரியுது, 3 காலத்து அறிவும் தெரியுதுன்னா கண்டிப்பா அது நான்கிறது மூன்றிலும் மாறாம இருக்கிற ஒரு அறிவுல போய் நிக்கிறோம். அந்த அறிவுங்கிறது மாறாததுன்னு அடுத்தது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் மாறாதது, ஒரு நாளைக்கு மாறாம இருக்கிறது தான், ஒரு வாரத்துக்கு மாறாம இருக்குது, அதுதான் அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், இந்த சரீரம் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் அந்த அறிவு தன்னில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது. அதுதான் நீ சாட்சியாக. இப்ப நீ அது என்னது, 3 நிலைகளை மாறி வருதா, இவன் எப்படி இருக்கிறான், துரியம்னா 4வது போயிடக்கூடாது, இந்த 3ஐயும் வியாபித்து, 3க்கும் ஆதாரம், 3ஐயும் கடந்து, 3னாலும் தொடப்படாதது, அதுதான் அகம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாட்சியாக. எல்லா செயல்படுவது, ஜாகிரத அவஸ்தை வர்ற போறக்கும் நான் வேணும், சொப்பனம் வந்துட்டு போறக்கும் நான் வேணும், சுசுப்தியில வந்துட்டு போறக்கும் நான் வேணும், ஆனா நான் மாறாமல். அப்படிங்கும் போது இப்ப நாம என்ன நினைச்சோம், நாம 3 நிலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நாம நினைச்சோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ மாறாமல் இருக்கிற, உனக்குள் தான் என்ன நடக்குது, இந்த 3 வருது. இப்ப அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இது ஆத்மாவை அறிந்ததுக்கு அப்புறம் அப்படியே போயிடக்கூடாது, இதுதானா முடிஞ்சதா, அப்படி இல்லை. அடுத்து எங்க வரணும், இந்த அவஸ்தாத்ரய சாட்சியை வச்சு முதல்ல அந்த அறிவை போய் கண்டுபிடிக்கிறோம், அந்த அறிவுல போய் நிக்கிறோம். நின்னதுக்கு அப்புறம் எப்படி தெரியும், சரீரத்தினால் பாதிக்கப்படாத, சரீரத்துக்குள்ள இந்த அவஸ்தைகளினால் பாதிக்கப்படாத நிலையான ஒரு அறிவு, ஒரு இருப்பு இருக்குது, அதுதான் நான் புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தான் அடுத்த லைன் சொல்லு சாஸ்திரம், நீ அவஸ்தாத்திரைக்குள்ள இல்லைன்னு புரிஞ்சுட்டியா, பெரிய போடா போடு,
உனக்குள் அவஸ்தாத்ரய சாட்சி இருக்கிறது. தட் இஸ் த ஃபைனல் லெவல். உனக்குள் அவஸ்தாத்ரய சாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள் அப்படிங்கிறத, அதாவது இந்த 3 ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சோம்? இந்த 3க்குள்ள நாம் இருக்க மாதிரி நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள மாறாம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த 3 நிலைகளும் உனக்குள் இருக்கிறது. இந்த 3 நிலைகளும் உனக்குள்ள, எனக்குள்ள எப்படிங்க இருக்குது அப்படிங்கிறது பிளேட்டை மாத்தி, அப்படியே இது வரைக்கும் போனது அப்படியே பிளேட்டை மாத்தி என்ன பண்ணும்? அடுத்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உனக்குள் இந்த 3 நிலைகளும் இருக்கிறது. இது எப்படி தாடி புரிஞ்சுக்கலாம்? எனக்குள், நான் சரீரத்துக்குள் நான் இருந்தேன்னு முதல்ல புரிஞ்சோம். சரீரத்திலிருந்து வேறுபட்டவள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சரீரத்துக்குள் இருக்கிறவளா புரிஞ்சோம். அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? எனக்குள் எல்லா சரீரங்களும் இருக்கிறது. புரிஞ்சமா இல்லையா? எனக்குள் எல்லா சரீரமும் இருப்பை பெற்றிருக்கிறது. எல்லா சரீரங்களும் செயல்படுவதற்கு நான் ஐ எம் லெண்டிங் மை கான்சியஸ்னஸ் டு ஆல் த பாடி இன் த வேர்ல்ட். அந்த மாதிரி அந்த சரீரம்ங்கிற வேர்டு இப்ப அவஸ்தாத்ரய சாட்சியில, அது பஞ்சகோஷ பிரக்கிரியால அந்த நிலை புரிஞ்சுக்குவோம். இங்க அவஸ்தாத்ரய சாட்சி புரிக்கும் போது இந்த அவஸ்தாத்ரய சாட்சி 3 அவஸ்தைகளும் மாறாத இருக்கிற அறிவு சொரூபம்னு முதல்ல ரீச் பண்ணிட்டு, எனக்குள் தான் என்ன நடக்குது, இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடுத்த லெவல் என்ன டீச்சிங்க? ஜீவேஸ்வர ஐக்கியம் மகா வாக்கிய விசாரம் வரும். ஸோ இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஆத்ம ஞானத்தை பெற்றலாம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை போகும்போதுதான் என்ன நமக்கு தெரியும்? அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை போய் அடைவதற்கு இந்த அடுத்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு என்ன வேணும்? மகா வாக்கிய விசாரத்துக்கு நம்ம வர்றோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆத்மாவை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்த 2வது மகா வாக்கிய விசாரத்துக்கு நம்ம வரோம். ஓடிமே மகா வாக்கிய விசாரம் தத்து துவம் அசி, அதுதான் மகா வாக்கியம். இனி ஒன்று தத்துனா இறைவன், தொம் நீ ஒரு இடத்த தொம் பதை ரீச் பண்ணி வச்சிருந்தியா? எது? இந்த சரீரம் சொல்லக்கூடாது. அவஸ்தாத்ரய டெக்னிக்கை யூஸ் பண்ணி தொம்பதத்துக்கு ஒரு இடத்துல போய் புரிஞ்சு நின்னமா, அந்த துவம்னு கேபிட்டல் ஐ, தட் இஸ் தம். ஸ்மால் ஐன்னு என்ன? இந்த சரீரம், கண்ணு, காது, மூக்காதுல அந்த தொம்பதத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க வர்ற இப்போ மகா வாக்கிய விசாரம். அப்பதான் எனக்குள் எல்லா சரீரங்களும் இருப்பை பெற்றிருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். எனக்குள் இந்த அவஸ்தாத்திரைகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். என்னாலதான் இந்த 3 அவஸ்தைகளும் வருகிறது போகிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு we have to go to மகா வாக்கிய விசாரம் தத்து துவம். அப்போ துவம் பதத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இப்ப எங்க வர்றோம்? தத்பதத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். மகா வாக்கியத்தின் மூலியமாக என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இப்ப அவஸ்தாத்திரையில கண்டுபிடிச்சு வச்ச தொம்மோட நிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்குள் 3 அவஸ்தாத்ரய சாட்சியும் இருக்கிறது. நான் தான் 3 அவஸ்தைகளுக்கும் ஆதாரம், 3 அவஸ்தைகளுக்கும் நான் தான் அதிஷ்டானம் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஈஸ்வர தத்துவத்துக்கு சாஸ்திரம் வரும். இப்பதான் டீச்சிங் எங்க வருது? ஈஸ்வர தத்பத விசாரம். பகவத்கீதையில 7 to 17 சாரி 6, ஒரு ஃபர்ஸ்ட் 6ல தொம்பதம், அப்புறம் தத்பதம். அதை போல இப்போ ஈஸ்வரனை பத்தி பார்க்கணும் அப்படின்னா எப்படி நீ ஜீவனை வச்சுதான் யாரை புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா கண்ணுக்கு தெரியாத தத்துவம் ஈஸ்வரன். அவர் எப்படி இருக்காரு? அவர்கிட்ட என்ன இருக்கு? உனக்குள்ள இப்ப நீ 2 தத்துவத்தை பாத்தியா? என்னென்ன தத்துவம்? மாறாத அறிவு சொரூபம், மாறுகின்ற ஒரு சரீரம், மாறுகின்ற அவஸ்தைகளை கொண்ட ஒரு சரீரம். எனக்குள்ள 2 தத்துவத்தை பாத்தியா? ஒண்ணு மாறாதது, அது அறிவு, அது இருப்பு, அது எல்லைக்கு உட்படாதது. எப்படி சரீரம் எல்லைக்கு உட்பட்டது? அது என்னது? எல்லைக்கு உட்படாதுன்னு ஒரு கான்செப்டை புரிஞ்சு வச்சியா? இப்போ கம்மிங் டு ஈஸ்வரனை புரிந்து கொள்ளணும்னா உனக்குள்ள எப்படி 2 விஷயங்கள் இருக்கோ கான்செப்ட், அதே போல ஈஸ்வரனுக்கு 2 கான்செப்ட். ஒண்ணு உனக்குள் மாறாமல் இருந்த சைத்தன்யம், அவருக்குள்ளே அது மாறாத ஒரு சைத்தன்யம், இருப்பு, அறிவாக என்று மாறாததாக ஒண்ணு. இன்னொன்னு உனக்கு மாறுகிற சரீரத்தை போல அவருக்கு என்ன இருக்குதாங்க? மாயா, அவருடைய உபாதி.
ஏன்னா இங்க உன்னுடைய சரீரம் என்ன பண்ணுது, அதனுடைய குணத்தை எடுத்து ஆத்மால ஏத்தி காமிக்குதா. அப்ப சரீரங்கிறது உபாதிங்கிறமா. அப்ப ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் தன் மாயையை தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு, அங்க ரெண்டு கான்செப்ட் என்னது, ஒன்னு பிரம்ம தத்துவம், ஒரு மாயா தத்துவம். ஈஸ்வரனுக்குள்ள ரெண்டு தத்துவம். எப்படி எனக்குள்ள சத்து சித்து ஆனந்தம், அவருக்குள்ள ஈஸ்வரனுக்குள்ள என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம பிளஸ் மாயா. அவருதான் அவருக்கு பேர் என்ன, ஈஸ்வரகா. அப்ப இங்க நம்ம என்ன பண்ற, அடுத்தது ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கொண்டு வரணும். அப்போ அவர் என்ன சொல்றது, இந்த உபாதியில் ரெண்டு பேர்த்துக்கும் மாற்றம் இருக்கு. உன்னோட சரீரத்துல அவருடைய சரீரத்தை, சரீரம் இல்ல அவருடைய உபாதிக்கும் உன்னுடைய உபாதிக்கும் கண்டிப்பா மாற்றம் இருக்கிறது. உன்னது அல்பக்ஞக அல்ப புத்தி, யோர அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அஜ்ஞானம். ஆனா அவரு கண்ட்ரோலிங் த அத்தாரிட்டி ஆஃப் மாயா, அவர் தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொண்டு செயல்படக்கூடியவர். அந்த மாயை உபாதி அனித்தியம். எப்படி சரீரம் அனித்தியம்னு புரிஞ்சுக்கிறியோ, அது காலத்துக்கு உட்பட்டது. ஒரு நாள் தோன்றும், ஒரு நாள் வளரும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் மறையும். அதனால என்னன்னு புரிச்சு வச்ச, அனித்தியம். இட் இஸ் நாட் நித்தியம். அதை போல அவரிடம் இருக்கிற மாயை என்னது, அனித்தியம். ஏன், அது ஒரு நாள் தோன்றும், ஒரு நாள் இருக்கும், மாறும், மறையும், லயமடையும், தோன்றும் தோன்றும் மாறும். உலகத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, மாறும் தோன்றும். சோ அது என்னது, அனித்தியம். சோ ரெண்டு பேர்த்துக்கிட்டு இருக்கிற அனித்தியத்தை என்ன பண்ணிடலாம், விற்று அதுக்கு என்ன மித்தியத்துவத்தை கொடுத்துரு. அதெல்லாம் மித்தியத்துவத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்ப ரெண்டு பேர்த்துட்டு இருக்கிற மாறாத தத்துவத்துல ஜீவா ஈஸ்வர ஐக்கியம் உனக்குள்ள நீ கண்டுபிடிச்சு வச்சவா இருக்கு. அவஸ்தாத்திரைய சாட்சி மூலியமாக கண்டுபிடிச்சு வச்ச பாத்தியா யாரு நீன்னு, அதேதான் ஈஸ்வரனிடமும் பிரதிபலிக்கிறது. ஈஸ்வரனிடம் இருக்கிறது அதே தத்துவம், சத்தியம் சத்து இருப்பு அனந்தம். அதுதான் அவருடைய சொரூபம். இந்த இடத்துலதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஜீவா ஈஸ்வர ஐக்கியம். அப்ப நான் இந்த சரீரத்தில் வெளிப்படும் போது நான் எங்க போய் நிக்கணும், தொம்பதத்துல கண்டுபிடிச்சு வச்ச அவஸ்தாத்திரைய சாட்சியில கொண்டு போய் நின்று அதுலதான் நான் சொல்லணும். அங்க நின்று பேசுங்க. நான் இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக அதிஷ்டாகமாக இருக்கும்போது எனக்கு பேரு ஆத்மா. அதே நான் இந்த உலகத்திற்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக மாயா, அதிஷ்டானமாக ஆதாரமாக உலகத்துக்கு நான் இருக்கும்போது எனக்கு பேர் என்ன, ஈஸ்வரகா. அதுதான் பிரம்ம. இந்த சரீரத்துக்கு ஆதாரமா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ஆத்மான்னு சொல்றோம். இந்த உலகத்துக்கே ஆதாரமாக அதிஷ்டானமாக இருப்பது உனக்குள் நீ தொம்பதத்தில் ரீச் ஆன ஒரு அறிவு இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் பிரம்ம. அப்ப அகம் பிரம்மாஸ்மி. அப்ப நான் இந்த சரீரத்தில் வெளிப்படும் போது எந்த சரீரம் வேணா, யானை நாய் பூனை எந்த சரீரம் வேணா எடுத்துக்குங்க, ஒரு சரீரத்திலையும் தனித்தனியா வெளிப்பட்டு இருக்கேன். அப்ப அந்த தத்துவம் நம்ம என்ன சொல்றோம், நான் ஆத்மா. அந்த வெளிப்படுது சரீரங்களை வெளிப்பட்டு பாத்தீங்களா ஒரு அறிவு, அது எங்கும் வியாபித்திருக்கிறது. அப்ப யோசனை பண்ணுங்க, எனக்குள் எல்லா சரீரமும் இருப்பை பெறுகிறது. என்னிடமிருந்துதான் அறிவையும் எல்லா சரீரமும் பெறுகிறது. அப்ப எனக்குள் தான் அவஸ்தாத்திரைய சாட்சி ஏற்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சோம், அவஸ்தாத்திரைக்குள்ள நான் மாறாதவளா நான் கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவஸ்தாத்திரைய சாட்சி டெக்னிக் மூலமா ஜீவேஸ்வர ஐக்கிய மகா வாக்கியத்தை இணைத்து பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சிருச்சு, நான் ஆதாரமாக அதிஷ்டானமாக அவஸ்தாத்திரைக்கு இருக்கிறதுனால எனக்குள் எல்லாம் என்ன நடைபெற்று இருக்குது, என்னால் அவஸ்தாத்திர சக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் அந்த அவஸ்தைகளுக்கு என்ன பண்றேன், இருப்பை கொடுக்கிறேன். எல்லா சரீரத்திலும் ஏற்படுகிற அவஸ்தாத்திரயத்துக்கு அது மூணுக்கு அவஸ்தைகளுக்கு நான் இருப்ப கொடுக்கிறேன். நான் தான் என்ன பண்ற, அறிவை கொடுக்கிறேன். இப்போ ஒரு ஜீவராசி ஒண்ணு அறியுது, கடலுக்கடியில் பசுபிக் கடலுக்கடியில ஒரு எவ்வளவு ரீச் ஆகாம இன்னும் எத்தனையோ அனிமல்ஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க, வெளியில வராம அது ஆழத்துல இருக்கு. அதான் இருந்தாலும் என்னுடைய அறிவை பெற்றுதான் அது இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. இன்னும் நீங்க ஒரு எத்தனையோ பிளானட் கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்குன்னா, அதாவது நம்மளை போல மனிதர்கள் வாழ்ற இருக்கலாம் அப்படின்னு எடுத்தா கூட வேற ஏதாவது பிளானட் எடுத்துங்க. இப்ப பூமி விட்டுட்டு வெளியில போறோம், வெளியில ஏதோ பிளானட்ல ஏலியன் சொல்லி கிடக்குறாங்க பாத்தீங்களா, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு இதுல ஏலியன் ஏதோ ஒன்று வச்சுக்கோ. மொத்தத்துல அங்க என்ன இருக்கணும், அறிவு இருக்கணும், செயல்பாடு இருக்கணும், ஆக்ஷன்.
அது பறக்கும் தட்டுல வந்தாலும் சரி, ஏரோப்ளேன் வந்தாலும் சரி, மொத்தத்தில் அங்க அறிவு இல்லாம பறக்கும் தட்டுல வருவானா? சோ அப்போ அந்த பறக்கும் தட்டுல வரவனுடைய அந்த அவனுக்கு ஒரு செயல்பாடு அறிவுனா, அது என்னுடைய அறிவை ஐ எம் லெண்டிங் மை என்னது அவனுக்கு நான் கொடுத்துதான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பறக்கும் தட்டில் வந்து கொண்டு இருக்கிறான். I am lending my consciousness, I am lending my existent principle to that fellow who is in other planets. So அப்போ I am, that is Brahman. அதத்தான் எங்க எதை வச்சு புரிஞ்சுக்கிறப்போ we are using இந்த இடத்துல சாஸ்திரம் எதை யூஸ் பண்ணுது, அவஸ்தாத்ரய சாட்சி யூஸ் பண்ணி நமக்கு சொல்லுது. இப்ப அடுத்தது இந்த இடத்துல நாம இப்ப பார்க்க வேண்டியது, இதுதான் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் ஏரியா. இப்ப இந்த மந்திரத்தை நாம எதை பார்க்கிறோம், சொப்னம். சொப்னம்னா என்ன, இது ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ் விளக்கமா பார்த்தாச்சு. வேர்டு பை வேர்டு மீனிங் பார்க்காததுனால அவஸ்தாத்ரய சாட்சி முடிகிற வரைக்கும் நம்ம மீனிங் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஜீவகா, அதான் இங்க என்ன இவர் இந்த மந்திரத்தில் எப்படி கொண்டு போறாருன்னா, அந்த பிரம்மம் தான் ஜாகிரத அவஸ்தையில் விஷயங்களை அனுபவிக்குது, அந்த பிரம்மம் தான் சொப்பன அவசியத்துல சொப்பன அவஸ்தையில சொப்பனத்தை பார்க்குது, அந்த பிரம்மம் தான் கனவு நிலையில ஆனந்தத்தை அனுபவிக்குது, அல்லது சுசுப்தியில அஜ்ஞானம் பிளஸ் ஆனந்தம், அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் இருப்பை கொடுக்குது, அதுதான் என்ன பண்ணுது, ஜாகிரத்து சொப்னா அந்த லெவல இங்க கொண்டு வர்றாரு. ஜீவகா, ஜீவனாக விளங்கி வருகிற சக, நான் என்ன சொன்னேன், அந்த பிரம்மம் தான் என்னவா தெரியுது, ஜீவகா, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இன் திஸ் சரீரம்னா அவனுக்கு பேர் என்ன, ஜீவகா. ஸ்வமாயையா, தன்னுடைய மாயையினால் கல்பித்த ஜீவலோகே சொப்பனே, சொப்பனம்ங்கிறது என்னால் கல்பிக்கப்பட்ட ஒரு உலகம். அதனால போன கிளாஸ் சொன்னேன், டோன்ட் கிவ் எனி நயா பைசா இம்பார்ட்டன்ட் டு யுவர் ட்ரீம், இட் இஸ் கல்பிதம், no validity at all for that சொப்பனா. கல்பித சொப்பன தோற்றுவிக்கப்பட்ட கனவுலகில் என்ன பண்றோம், சுக துக்க போக்தா, சுகத்தை அனுபவிப்ப கனவுல. ஒருத்தர் கொண்டாந்து கையில ஒரு அமௌண்ட் கொடுக்குறாருன்னா அப்ப நம்ம என்னதான் அனுப்பிச்சிருவோம், சுகம். நம்ம இருக்கிற கையில திருடிட்டு ஓடினானா துக்கம். சோ கனவுல என்ன வருது நமக்கு, சுகம் துக்கம். துக்கத்தை அனுபவிக்கிறார் யார், அந்த பிரம்மம் தான் ஜீவஸ்வரூபத்தில் அனுபவிக்குது. அப்படியே இவ்வளவு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படி ரிவர்ஸ்ல வர முடியும். இப்போ இந்த பிரம்மத்தை போய் ரீச் ஆயிட்டு தான் அந்த பிரம்மம் தான் எப்படி. அப்ப நான் என்னங்க, நாங்கிறது அகங்காரம் கல்பிதம் அப்படின்னு ஒரு ஆளே இல்லை. பிரம்மம் தான் இந்த ஜீவனாக வெளிப்பட்டு, ஏன்னா அந்த சரீரத்தில் வெளிப்படும் இருக்கு என்ன பேரு, பிரம்மனுக்கு ஜீவன் பேரு. அவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சொப்பனத்துல வர துக்கத்தையும் அனுபவிக்கிறாரு. சகலே விலீனே, எல்லாம் ஒடுங்கியதற்கு பிறகு, எல்லாமே ஒடுங்கியதற்கு பிறகு எங்க போய் ஒடுங்குதல் என்ன, இப்ப சூக்ஷ்மம் ஸ்தூலம் முதல்ல சூக்ஷ்மத்துல போய் ஒடுக்கம். அப்ப சூக்ஷ்மம் எங்க போய் ஒடுங்குது, சுசுப்தி காலத்துல காரண சரீரத்தில் ஒடுக்கம். அப்ப எல்லாமே ஒடுங்கியதற்கு பிறகு அப்பதான் நம்ம என்ன வரோம், சுசுப்திக்கு வரோம். ஒடுங்கிய சுசுப்தி காலத்தில் நல்ல உறக்கம், கனவற்ற உறக்க நிலையில் என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் சரி ஸ்தூல சரீரமும் சரி காரணத்தில் ஒடுக்கம். அங்க என்ன, விதையை போல வித்தவுட் எனி டிஃபரன்சியேஷன். விதைக்குள்ள ஏதாவது இருக்கு என்ன, இது மரம் இது காய் இது கனின்னு விகல்பம் இருக்க என்ன, நிர்விகல்பம் விதைக்குள்ள. அதை போல நிர்விகல்பத்துக்கு நம்ம என்ன பண்றோம், பேதமற்ற, இது ஸ்தூல சரீரம் இது சூக்ஷ்ம சரீரம்ங்கிற பேதம் அற்ற எல்லாம் எங்க போயுது, ஒடுங்குகிறது. காணாம போறது இல்ல, உலயம் ஒடுங்குகிறது. சுசுப்தி காலை உறக்க நிலையில் தமோபிபூதக, அறியாமையில். அப்ப சுசுப்தி இல்லாம எதை அனுபவிச்சோம், அறியாமையில் மூடப்பட்டவனாக சுகரூபம் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு. இப்ப இந்த மந்திரத்துல ரெண்டு அவஸ்தையை சொல்லிட்டாரு. போன மந்திரத்துல ஜாகிரத்தை நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணினாரு. இந்த ஸ்லோகத்துல அடுத்த ரெண்டு அவஸ்தைகளை சொல்லிட்டாரு. ஒன்னு சொப்பனம், இன்னொன்னு சுசுப்தி.
இப்ப சொப்பனத்துல நான் விளக்கியாச்சு. அது வந்து ஜாகிரத அவஸ்தையில என்ன நீங்க பாக்குறீங்களோ அதுதான் சொப்பனம். அதுல மாறாமல் இருக்கிற அறிவு அப்படிங்கறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? ஜீவனாக விளங்கி வருகிற அந்த பிரம்மன். இதுதான் அண்டர்லைனிங் த we have to understand this one. ஜீவனாக விளங்கி வருவது அந்த பிரம்மன் தன்னுடைய மாயினால் தோற்றுவிக்கப்பட்ட கனவுலகில் சுக துக்கத்தை அனுபவிக்கிறான். எல்லாம் ஒடுங்கிய உறக்க நிலையில் அறியாமையில் மூடப்பட்டவனாக சுகத்தை அடைகிறான். என்ஜாய்ஸ் த சுஷுப்தி. இப்ப அடுத்தது இந்த அவஸ்தாத்ரய சாட்சி மூலியமாக நம்ம எதை அடைஞ்சோம்? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். அது அவஸ்தாத்திர சாட்சி. அதுக்கப்புறம் அவஸ்தாத்திர சாட்சி மூலியமாக நம்ம ஆத்மால போய் நிற்போம். அதுக்கப்புறம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கொண்டு வந்து ஈஸ்வர தத்துவத்தை புரியும் போதுதான் நாம வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த உலகம் எண்ணில் தோன்றி எண்ணில் இருந்து எண்ணில் மறைகிறது. நான் இந்த உலகத்துக்கு அதிஷ்டானம், நான் இந்த சரீரம் அல்ல. இப்ப அடுத்த மந்திரம் படிக்கிறேன். இதுக்கு மகா வாக்கிய மந்திரம் சத்து சித்து ஆதாரம். அதாவது இந்த இடத்துலதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கொண்டு வர. புனश्च ஜன்மாந்தர கர்மயோகாத் சயேவ ஜீவக ஸ்வபிதி பிரபுத்தஹ புரத்ரயே கிரீடதி யஸ்ச ஜீவக ததஸ்து ஜாதம் சகலம் விசித்ரம். இப்போ இவர் என்ன சொல்றாரு? ஜென்மாந்திர கர்ம யோகாத்து பிராரப்தம். இதற்கு முன்னால் ஜென்மாந்திர. இவர் என்ன சொல்றாரு? இப்ப சுஷுப்தி பத்தி ஒரு சின்ன விசாரம். இது அதிகமா போக தேவையில்லைங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மித்யா விஷயத்துக்கு ஏன் நம்ம விளக்குறோம் அப்படின்னா, டு கெட் இன் டு சப்ஜெக்ட் மேட்டர் இது தெரியும். ஒரு பிராரப்தம் தெரிஞ்சு. ஏன்னா கர்மா தியரி சில பேர் சொல்றது கர்மா தியரி படிக்கிறதான பிராரப்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது. இட்ஸ் கர்மா தியரி, கர்மா பிளான். இதெல்லாம் எதுக்கு? எடுத்தோன்னா சத்து சித்து ஆனந்தத்துல போய் நின்னா பத்தாதா? எதுக்கு இந்த கர்மா தியரி படிக்கிறது? கர்மா தியரி படிக்கும்போது என்னத்தை பண்ணினாலும் ஒரு எண்ணத்தை கண்ணையாங்கிற மாதிரி எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுவாங்களான்னு அப்படி கிடையாது. கர்மா தியரி படிக்கிறது வேதாந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதுலயும் பூந்துடக்கூடாது. ஏன்னா அது ஈஸ்வர என்ன சொல்ற நெட்வொர்க். அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்ம வேதாந்தத்துக்கு எந்த அளவுக்கு கர்மத்தை பத்தி புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை உற்றணும். ஏன்? அனித்தியம். கர்மா தியரி ஏன் சப்ஜெக்ட் கொண்டு வருதுன்னா, நாம அதை சத்தியமா புடிச்சிட்டு வச்சிருக்கிறதுனால சாஸ்திரம் இறங்கி வந்து கர்மாவை விளக்குது. சாஸ்திரத்துடைய தாத்பரியம் வந்து கர்மாவை விளக்குறது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா கர்மா தியரி எதுக்கு படிக்கிறேன்? நிறைய ஒரு குரூப் சொல்லுவாங்க கர்மா தியரியில எதுக்கு படிக்கிறது, அதுதானே. அப்படி அல்ல. நாம சத்திய ஏன் சாஸ்திர கர்மா தியரி பேசுது? நான் கர்மாவை சத்தியமாக கர்ம பலனை சத்தியத்துவ புத்தி கொடுத்து வச்சிருக்கிறதுனால அது சத்தியம் இல்ல மித்தியான்னு புரிய வைக்கணும்னா சாஸ்திரம் என்ன பண்ணி வரணும்? கர்மா தியரியை தொட்டு அதை அனித்தியம்னு புரிய வைக்கணும். அதை பத்தி அப்படியே ஸ்கிப்பா பண்ணிட்டு அதை அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு போனோம்னா அங்க ஞானத்துல ஓட்டதான் இருக்கு, ஞானமெல்லாம் இருக்கு. ஓட்ட கையில வாங்குற மாதிரிதான். தண்ணி நீ ஓட்ட கையில் இப்படி கை விரிச்சு வச்சு தண்ணி வாங்குங்க, எல்லாம் அதெல்லாம் தண்ணி ஓர மாதிரிதான். சோ தரோனஸ் இருக்கணும். சோ கர்மா பிளான படிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பிராரப்தம்? வேதாந்திக் ஸ்டூடெண்ட் மஸ்ட் நோ தட். வாட் இஸ் சஞ்சிதம், வாட் இஸ் பிராரப்தம் அப்படிங்கிற கணக்கு கரெக்டா தெரியும். இப்ப இங்க வந்து தூக்கம் அப்படிங்கறத கர்மாவோட எப்படி ஜென்மாந்திர கர்மான்ட்டாரா? ஜென்மாந்திர கர்ம யோகா. யோகனா இணைத்தது. அப்போ இப்ப நீங்க பிராரப்தத்தை பத்தி அதாவது தூக்கத்தை பத்தி பார்க்கும்போது நாம வந்து ஜென்ரலா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சாஸ்திரம் அதை எப்படி கிளியர் பண்ணுதுன்னு பாருங்க. ஜென்ரலா ஒருத்தர் நல்லா தூங்கினான்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்து வச்ச புண்ணியம் செஞ்சவன் நல்லா தூங்குறான்னு சொல்றோமா? தட் இஸ் ராங். புண்ணியத்தினால அவன் தூங்குறது இல்லை. அது வந்து என்ன சொல்லுவோம்னா பிராரப்த அவஸ்தானம் சொல்லுவோம். கேப். தூக்கம்ங்கிறது ரெண்டு பிராரப்துக்கு இடைப்பட்ட நேரம் தான் தூக்கம் சொல்லுவோம். தட் இஸ் நாட் புண்ணியத்தினால அவன் தூங்குறான்னு கிடையாது. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸா அதுல இத்தனை பாப்பம் இத்தனை புண்ணியம் கழிக்கணும்னு அக்கௌண்ட்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். இப்ப நீங்க அதை முடிச்சிட்டீங்க. நைட்டு வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு அணுவிக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிச்சு.
டப்புன்னு தூக்கம் வந்துடும். ஏன் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போ அலார வச்சு அல்லது ஒருத்தர் தட்டி எழுப்புறது வேற. ஏன் எழுப்புறாங்க? நாம நினைச்சுக்கிறோம் அவன் வந்து நம்மளை எழுப்பிட்டான்னு, சும்மா கண்டபடி நான் தூங்கிட்டு தெரியாது வந்து எழுப்புற அப்படின்னு நாம அவனை திட்டிட்டு இருக்கிறோம். அவனா வந்து எழுப்பல. நம்ம பிராரப்தம் அந்த இடத்துல ரெஸ்ட் டைம் போகுதுண்டா சாமின்னு தட்டுறது ஆறு, அலார அடிக்கிறது ஆறு? பிராரப்தம். முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிராரப்தம் எண்ட் ஆகுது, அடுத்த நாள் பிராரப்தம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. எது என்ன இன்பிட்வீன் பகல்ல தூங்குறது எதை வேணா எடுத்துக்கங்க, அதோட அந்த பிராரப்தம் முடியுது. அப்புறம் அந்த இன்பிட்வீன் அவசானம், பிராரப்த அவசானம் தான் தூக்கம்னு புரிஞ்சுக்க. நான் சொல்லி கொடுக்கறது பிராரப்த அவசானம் தான் தூக்கம். அப்ப நம்ம அடுத்தத பிராரப்த அணிவிக்க வேண்டிய வந்தோன்ன என்ன பண்ணுவோம்? நம்மள அறியாம நம்ம தூங்கிட்டு யாருமே எழுப்பண்டா, நம்ம யாருமே வந்து நம்மளை எழுப்பல, அலார அடிக்கல, நாமளே எந்திரிக்கிறோமா இல்லையா? யாரு வந்து எழுப்புறதங்க? ஏன்னா எல்லாமே ஒடுங்கி கிடக்குதே. ஸ்தூல சரீரமெல்லாம் சூக்ஷ்மத்துல ஒழிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கோம். சூக்ஷ்மெல்லாம் காரணத்துல அங்க விகல்பமே கிடையாது. நாம் என்ன அலார வச்சு எந்த ஒரு கர்மமும் அங்க ஆக்டிவ்ல, அதாவது மெமரியில் இருக்காது. எல்லாமே எதுல ஒடுங்கி இருக்கு? மனமே எங்க ஒடுங்கிருச்சு? புத்தி மனம் எல்லாம் ஒடுங்கிருச்சு. அப்ப யார் வந்து எழுப்புறது நம்மள? இப்ப நீங்க வந்து இந்த புக் இருந்து இப்படி தூக்குறீங்கன்னா புத்தி வேலை செய்யுது. இந்த புக்கு இங்கிருந்து எடு, கீழே வையி அப்படிங்கும்போது புத்தி மனமெல்லாம் ஆக்டிவா இருந்தா யூ ஆர் டூயிங் சம் கர்மா. புத்தி கர்மா தான் அஸ்திவாரம் ஃபார் டூயிங் கர்மா. இப்போ நான் ஒரு கர்மத்தை சொல்றேன். தூங்கிட்டு இருக்கிறவன் எழுகிறான் பாத்தீங்களா? எல்லாம் ஒடுக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். எதனால நீ வேலை செய்யறியோ பிளான் பண்றியோ அதெல்லாம் அங்க தூக்கம். அப்ப எப்படி அவன் எந்திரிக்கிறான்? யார் அவனை எழுப்புறது? அவனுடைய ஜென்மாந்திர அது கர்ம யோகம். அவன் எதோட இணைஞ்சிருக்கிறான்? பிராரப்தத்தோட இணைஞ்சு வச்சிருக்கிறான். அந்த பிராரப்தம் தான் என்ன பண்ணுது? கெட் அப், யூ ஹேவ் டு என்ஜாய் திஸ் மச் ஆஃப். நான் எல்லா சூழ்நிலையா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேவதைகள் என்ன சொல்லும்? இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் யார்கிட்ட திட்டு வாங்கணும், யார் யார்கிட்ட உதவாங்கணும், யார் யார்கிட்ட பாராட்டு வாங்கணும், யார் யார்கிட்ட என்ன சொல்றது, என்னென்ன வேலையை செய்யணும், எது எதுல வெற்றி, எது எதுல தோல்வி, எது எதுல சங்கடம், என்னென்ன பாப்பம் கரையணும், என்னென்ன சுகத்தினை அனுபவிக்கணும், எல்லாத்துக்கும் நான் பிளான் பண்ணி வாசக்கூட்டி கோலம் போட்டு ரெடியா வச்சிருக்க மாதிரி காலைல இருந்துச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தீனா அதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? பிளான் ஐ ஹவ் பிளான்ட் எவ்ரிதிங் ஃபார் திஸ் டே. ஹவு கேன் தி எக்ஸிகியூஷன் வில் ஹேப்பன்? ஹவு தி எக்ஸிகியூஷன் வில் ஹேப்பன்? எக்ஸிகியூஷன் எப்படி நடக்கும்? உன்னை எழுப்பிட்டு 6 மணிக்கு இது, 6:10 இது, 6:15 ஒன்று, 7 மணிக்கு ஒன்று. பாருங்க ஈஸ்வராஸ் நெட்வொர்க். ஜஸ்ட் இமேஜின். ஒரு ஜீவனுடைய இந்த இடத்துலதான் பக்திங்கிறது முழுமை பெறணும். அப்போ நீங்க நமக்கு எப்பவுமே பாருங்க, ஒன்ன நாம விரும்புறோம் அப்படின்னா அதை பற்றி அறிவு இருக்கிறவன் தான் அதை விரும்புவான். இப்போ நீங்க செல்போனை விரும்புற அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க செல்போனை லவ் பண்ணிருப்பீங்களா? ஏன்? அதை பற்றி அறிவே கிடையாது. அதனால நம்மளால அதை லவ் பண்ண முடியல. ஒரு பொருளை லவ் பண்றோம், விரும்புறோம், அடையணும்னா அதை பற்றிய முழுமையான ஞானம் இருக்கணும். இப்ப பக்திங்கிறது ஈஸ்வரனை பற்றிய ஞானம் வர வரத்தான் நமக்கு அவர் மேல பக்திங்கிறது ஒரு உணர்வே வெளியில வரும். அதனாலதான் பாருங்க பக்தி இருக்குது, ஆனா கொஞ்சம் எனக்கு டவுட்டாவே இருக்குதுங்க. நான் முழுமையான பக்தி எனக்கு இருக்கு. ஏன்னா அறிவு இல்லாதவர்கள் செலுத்துகிற பக்தி யோசனை பாருங்க. ஈஸ்வர விசாரத்துக்குள்ள வராதவங்களும் பக்தி வச்சிருக்காங்க இல்லையே, நம்ம சொல்லல. ஈஸ்வர தத்துவத்தை அறிந்தவங்களும் எப்படி இருக்காங்க? பக்திகளும் இருக்காங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? அங்க ஈஸ்வரன் யாருன்னே தெரியாத போது அது ஒரு நம்பிக்கை. பக்திங்கிறது அங்க நம்பிக்கை. ஈஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பக்தி அவன் பக்தி இல்லாம போயிடுவாரு. இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பக்தி அங்க அபரிதமாகும். அந்த பக்தி ஃபேக்ட். இந்த இடத்துல அது பிலீஃப். யாருக்கு அந்த ஈஸ்வரனை பற்றி ஞானம் இல்லையோ அவங்களுடைய பக்திங்கிறது பிலீஃப்னு என்னங்க? கேட் ஆன் த வால்னு அர்த்தம். நம்பிக்கை. கேட்டா அது இந்த பக்கம் குதிக்கும், இந்த பக்கம் குதிக்கும். சித்த நேரம் செவுத்து மேல உட்காந்துருக்கும். கேட் ஆன் த வால். நம்பிக்கையில் இருப்போம். ஒரு கஷ்டம் வந்தா நம்பிக்கை குறைஞ்சு போயிடும். ஒரு நல்லது நடந்தா நம்பிக்கை அதிகமாக வந்துடும். தட் இஸ் கேட் ஆன் த வால் பக்தின்னு சொல்லுவோம். ஆனா ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கஷ்டம் வந்தாலோ சுகம் வந்தாலோ சூழ்நிலை வந்தாலோ இட் இஸ் அ ஃபேக்ட். ஏன் அதுல இருந்து நான் மாற மாட்டேன். எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க போய் கேட்டான் வாழ். சோ இங்கதான் பக்தி என்ன ஆகுது? முழுமை பெறுகிறது. வேதாந்தத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் உங்களுடைய பக்தி முழுமை உண்மைக்கு வருது. அதுக்கு முன்னால எப்படி இருந்தது? பிலீஃப்.
இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். உங்களுடைய இறைவன் உங்களுக்குள்ள உள்ள என்னது? ஒரு நம்பிக்கை, அவர் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த அறிவு உள்ள போக என்ன சொன்னேன் நான், ஒரு இண்டிவிஜுவலும் என்னோட வீட்டுல உங்க வீட்டுல 10 பேர் 5 பேர் இருக்குன்னு வச்சுக்கல, ஒருத்தருக்கு என்ன இருக்குது? ஒரு பிராரப்தம், அவங்க அனுபவிக்க வேண்டியது தனித்தனி இருக்குது. இமேஜின் தி ஜீவாஸ் இன் தி வேர்ல்ட். ஒருத்தருக்கும் பிராரப்தம், அதுக்கு உண்டான சூழலை ரெடி பண்ணி வைக்கணும். எந்திரிச்சு வந்த கட்டில் விட்டு எந்திரிச்சோன்னா உழுகணுமா? கட்டில் எந்திரிச்சோன்னா நேரா பாத்ரூம் போய் பல்லு விளக்கணுமா? பாத்ரூம்ல உழுகணுமா? இல்ல இன்னைக்கு எந்த கீழே உழுகிற வேலையே இல்ல, இன்னைக்கு நிம்மதியா பொழுது ஓடிச்சு. இல்ல தேவையான ஒரு போன் வரும் 7:30 மணிக்கு, ஐயோன்னு இருக்கு நமக்கு, காலங்காத்தால இதை போட்டு. சோ அப்படி ஒரு போன் வந்து உங்களை கடிக்கணுமா? அதுல உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா? இதெல்லாம் யாரு? சோ அப்ப அந்த பிராரப்தம் என்ன பண்ணி வச்சிருச்சு உங்களுக்கு? அது தேவதைகள் வித் ஹெல்ப் ஆஃப் தேவதாஸ் அக்கார்டிங் டு யுவர் பிராரப்தம் will create a situation for that day. எதாவது அணிவிக்கணும், எதாவது எங்க உழுகணுமா, எந்திரிக்கணுமா, உளுந்து எந்திரிக்கணுமா, உழந்து எல்லாத்தையும் அப்ப எக்ஸிகியூஷன் பண்ணணுமா வேண்டாம்? பிளான் போட்டு வச்சுட்டு எக்ஸிகியூஷன் பண்ணணுமா? நீங்க வாட்டு தூங்கிட்டே இருந்தீங்கன்னா how the plan will be executed? சோ என்ன பண்ணுது அது? கெட் அப், யூ இத்தனை பிளான் போட்டு வச்சிருக்கேன், எந்திரிச்சதெல்லாம் ஒழுங்கா அணுச்சு முடிச்சியா? ஓகே, தட் டே யூ வில் ஸ்லீப். அது என்னென்னங்கிறதெல்லாம் முடிச்சிங்களா? என்ன நடக்க அடுத்தது? ஸ்லீப். சில பேருக்கு கிளாஸ்லயே தூக்கம் வருதுன்னா என்ன பண்றது? பிராரப்தம் அங்கே என்ன பண்ணுது? சில பேருக்கு கிளாஸ்ல தூக்கம் வருது, சில பேருக்கு பகல்ல தூக்கம் வருது, எல்லாமே என்னதான். அப்ப பாருங்க, வகுப்பு கவனிச்சு கொண்டிருக்கும் போது தூக்கம் வரதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாமே. ஏன் வருது? மாஃபியா லேடி உங்களை கவனிக்காம இருக்கிறதுக்கு வேலைய நாட்ட ஆட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க இதுக்குள்ள வந்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will get out of துக்கா. அவ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கா, பிளான போட்டு வச்சிருக்கா, அது எக்ஸிக்யூஷன் நீங்க வரமாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்படியே மயக்கி சுவிச் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் இதை மட்டும் கவனிக்காம அப்படியே விட்டு சாமி, கொஞ்ச நேரம் தூங்கு சாமி, காலு. அப்புறம் அந்த அறிவு இல்லாத போது நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? சம்சார துக்கம். ஸோ இஃப் யூ கெட் அவுட் ஆஃப் த சம்சார துக்கம் யூ கெட் அவே ஃப்ரம் ஆல் துக்காஸ். ஸோ மாஃபியா லேடி விட மாட்டா. தட் இஸ் மாஃபியானா யாரு? அஜ்ஞானம், என்னுடைய பாப்ப புண்ணியம், அது விடாது. ஸோ பி அலர்ட். ஸோ அதனாலதான் சொல்றது, அந்த வகுப்புக்கு வந்திருக்கிற 1 மணி நேரம் பிரிஸ்கா ப்ரொடெக்டிவா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்குங்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த 1 hour மைண்ட் அப்படியே பிரிஸ்கா இருக்கணும்னா மிச்சம் இருக்கிற 23 மணி நேரம் நீங்க எப்படி வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ அதுதான் டிசைட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் இன் த கிளாஸ். 23 hours. ஏன்னா படிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க, வாழ்க்கையில உருப்படியா படிக்க வேண்டாமா? எஃபெக்டிவா ப்ரொடெக்டிவா இருக்க வேண்டாமா? அப்ப நீங்க அந்த முடிவு பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த கமிட்மெண்ட், அந்த 1 hour நான் கவனிக்கணும்னா இத்தனை மணிக்கு படுத்திருக்கணும், இவ்வளவு ரெஸ்ட் எடுத்திருக்கணும், தமோ குணத்துல ஒரு 23 மணி நேரம் வாழ்ற வாழ்க்கை டிசைட்ஸ் 1 hour போது எப்படி மெடிடேஷன் அதே மாதிரி தான். அப்ப 23 மணி நேரம் வாழ்க்கை நீங்க என்ன பண்ணிக்கணும்? அந்த 1 மணி நேரம் ப்ரொடக்டிவா எஃபிஷியன்டா கிளாஸ கவனிக்கணும்னா யூ மஸ்ட் ப்ரொடக்டிவ். இன்னும் எதுல? 23 மணி நேரம் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் பிளேஸ். அது யார் பண்ண விட மாட்டேங்கிறது? சில பேர் பண்ணிக்கிறாங்களே, சில பேர் பண்ண முடியலையே. பிராரப்தம், மாஃபியா லேடி will not allow you to alert in the class. So அப்ப நம்ம எங்க ஒர்க் பண்ணணும்? இது வந்து ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி தான் நீங்க 1 hour ப்ரொடக்டிவா பண்ண முடியும். அதுக்கு ஒரு குரு வந்து கதவை தட்டிட்டு வந்து பிளான் போட்டுக்கு வந்து உங்களை வாங்க வாங்க, அதுல வந்து சில ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க சாண்டிங் பண்ணு, கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்றதுக்கு, அது அந்த பாப்பம். ஏன்னா இது தடுக்கிறது பாப்பம் தானே. கிளாஸை கவனிக்கிறதுல இருந்து தூக்கத்தை கூட்டிட்டு போறது யாரு? நான் செஞ்ச பாப்பம். அந்த பாப்பத்தை குறைக்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? பூஜை பண்ணு, நிஷ்காமமா பண்ணு. ஏன்னா நீ எதுவுமே கேட்கலன்னா அது எங்க வந்து இங்க ஒர்க் பண்ணும். அந்த புண்ணியம் ஒரு கேட்டு நீங்க ஏதோ இப்போ சாண்டிங்க ஏதோ பண்ணி வச்சிட்டீங்க, பூஜை சாண்டிங்க ஏதோ ஒன்று பண்ணி கோயில் விசிட்டு அல்லது அந்த கூட்டு பிரார்த்தனை, அது ஒரு கர்மத்தை போட்டு வச்சிட்டீங்களா, அந்த பலன் எங்க போய் உட்காருதுன்னு தேடும். நீங்க வந்து என் பையன் நல்லா இருக்குன்னு கேட்டா அங்க போய் உட்கார்ந்து உங்க பையனுக்கு நல்லது பண்ணி கொடுத்துரும். நீங்க எதுவுமே கேட்கல வச்சுக்கோங்க, நேரம் அது இங்க வரும். எதுக்கு வரும்? கிளாஸை கவனிக்கிறதுக்கும் தூக்கத்துக்கு நடுவில் வந்து நின்று அந்த பாப்பத்தை அப்படியே எரோட் பண்ணி உங்களை அப்படியே பிரிஸ்க் பண்ணிடும். இந்த லாஜிக் புரியணுமே. புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த 1 hour தான் வாழ்க்கையில முக்கியன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன் அவன் அதுதானே உங்களை தூக்கத்திலிருந்து விடுவிக்க போகுது. பணமோ காசோ தூக்கத்திலிருந்து விடுவிக்காது. நீங்க கோடி கோடியா 23 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு 1 hour தூங்குறது வேஸ்ட்ங்கிற கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டு யூ கேனாட் லிசன் த கிளாஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பாப்பா.
அப்போ இந்த 1 hour கரெக்டா புரிஞ்சு மாஃபியாட்டு இருந்து தப்பிக்கணும்னா 23 மணி நேரம் அண்டர் யுவர் பிளான். இந்த மணிக்கு இதுல இருந்து இது வேணுங்கிற ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். சத்துவ குண பிரதானமான வாழ்க்கை, சத்துவ பிரதானமான, ஏன்னா சத்துவ குணம் தான் உங்களுக்கு அந்த 1 hour ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப அதுக்கு தகுந்தமான வாழ்க்கை. அதைத்தான் இறைவன் என்ன சொன்னார்? வர்ண ஆசிரம தர்மம். நீ எந்த ஆசிரமம் வேணா இருந்துக்கோ, எந்த தர்ம ஆசிரமம் வர்ணம் எத்துல வேணா இருந்துக்கோ, நான் சொல்றத ஃபாலோ பண்ணு. உத்தவ கீதையில எத்தானா சொல்றாரு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோ. நீ ஐயோ நான் வந்து இந்த ஆசிரமத்துக்கு போய் சிக்கிட்டனே, நான் சன்னியாசியை போனா படிச்சு கிழிச்சிருவேன், நான் வந்து இந்த அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எங்க இருக்கியோ, ஏன்னா அதெல்லாம் டிசைட் பை பூர்வ ஜென்மம், அதையெல்லாம் நீ மாற்ற முடியாது. இந்த வர்ணம் இந்த ஆசிரமெல்லாம் யூ கேனாட் சேஞ்ச் பிகாஸ் இட் டிசைட் பை யுவர். ஸோ அவனை கூப்பிட்டு என்ன பண்றாரு? நீ எதுல வேணா இருசாமி, நீ வந்து வர்ணம் எந்த வர்ணமா இருந்துக்கோ, டோன்ட் வரி. நீ எந்த ஆசிரமத்துல இருந்துக்கோ, டோன்ட் வரி. நான் சொன்னதை கேளு. எதுக்கு? நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா வகுப்புல 1 hour தூங்க மாட்டேன். இல்ல வகுப்புக்கு வராத சூழ்நிலை, தூங்குறது மட்டும் இல்லைங்க, வகுப்புக்கு வராத சூழ்நிலை உனக்கு வந்து அமையாது. அது 2 ஈக்குவல். வகுப்புக்கு வந்து உட்காந்து தூங்குறது ஒண்ணு, வகுப்புக்கு வராம படுத்து கிளாஸ்ல வந்து தூங்குறது ஒண்ணு, பெட்ல படுத்து தூங்குறது ஒண்ணு, இல்ல கிளாஸ் விட்டு வெளியில போய் வேற ஏதாவது வேலை செய்யறது. all 3 are equal because you are not benefit in that area. அந்த அறிவு உங்களுக்கு போக போறதில்ல. கிளாஸ்ல தூங்கினாலும் சரி, பெட்ல படுத்து தூங்கினாலும் சரி, இல்ல வகுப்புக்கு வராத சூழ்நிலையும் இட் இஸ் ஈக்குவல் டு தூக்கங்கிற பாப்பங்கிற. வராத சூழ்நிலை வர்றதும் காரணம் உங்களோட பாப்பம் தான். சோ இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் தான் விகித கர்மத்தையே இறைவன் கொடுத்திருக்காருங்க. யூ ஷுட் டு, யூ ஷுட் டு. பின்ன இறைவனுக்கு என்னங்க நம்மள அடிமைத்தனமா வச்சு ஆட்சி ஆளுன்னு என்ன ஆசையா என்ன? அதெல்லாம் கிடையாது. இதையெல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னா அதை நீ ஃபாலோ பண்ணு. அதுல 2 தாங்க ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் இங்க கிடைக்கும். நான் 3 தாங்க ஃபாலோ பண்றேன். என்ன சொன்னாரோ அதெல்லாம் கண்ணை மூடி எஸ் யுவர் மெஜஸ்டி நாங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த 1 hour உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கும். யூ வில் நாட் ஸ்லீப் இன் த கிளாஸ். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸ்வரா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜீவேஸ்வரா, யூ கெட் அவுட் ஆஃப் துக்கா. தட்ஸ் த லாஜிக். எங்க போனீங்கன்னாலும் மாட்டிக்குவோம். இல்ல நான் கொஞ்சம் இதெல்லாம் வந்து என் கடமை. எங்க நீங்க கொஞ்சம் அங்க லூப் ஹோல் விட்டீங்கனாலும் இங்க லூப்புகள் வந்துடும். இங்க பாத்திரத்துல ஓட்டி இருந்துன்னு வச்சுக்கீங்களேன், எப்படிங்க அந்த பாத்திரம் தண்ணியை கொல்லும்? இப்ப நீங்க கை இப்படி சேர்த்து பிரசாதம் வாங்குவோமா, இப்படி வாங்குவோமா? அதான் இப்படித்தான் வாங்கி ஆகணும். இல்லைன்னா அது வழியா எல்லாம் ஓடி போயிடும். கொஞ்சம் விட்டுக்கிறேனே, கொஞ்சம் விட்டுக்கிறேன், ஓட்டை விட்டுக்கிறேன்னா கொஞ்சம் ஓட்டை விட்டுக்கிறேன்னா கடைசியில வெறும் கைதான் இருக்கும், அங்க ஒண்ணு இருக்காது. டெட் வேஸ்ட். பிரசாதத்தை வாங்கினது ஓட்ட வழியா எல்லாம் ஓடி. பிரசாதம் ஏன் சொல்லனா அந்த ஞானத்தை சொல்றேன். அந்த ஞானத்தை வாங்குற பாத்திரம் should be well qualified, tight, இப்படி இருக்கணும். அப்பதான் அவங்க கொடுக்குற பிரசாதம், கோயில கொடுக்குற நீர் நம்ம வாங்கி ஒத்துக்கிற பாத்தீங்களா, அதை சொல்றேன் நான். அப்போ அதை வாங்கணும்னா கை இப்படி இருக்கணும். பாத்திரம், அதான் பாத்திரம் அடிஞ்சு பிச்சை போடணும். அந்த பாத்திரத்துல இப்படி இருக்கணும். நான் இது கொஞ்சம் எனக்கு கஷ்டம், இது கொஞ்சம் எனக்கு கஷ்டம்னு கொஞ்சம் ஓட்டி விட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? வாங்குறனா ஞானம் வாங்குறது வாங்கவே என்ன ஆயிரும்? யூ கேனாட் டேக் த பிரசாதம் ஞானம். இதுதான் அவர் சொல்றாரு. இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு, புரிஞ்சுக்க. இப்ப என்ன சொல்றாரு? அத ஒரே வேர்டு பாருங்க, ஜென்மாந்திர கர்ம யோகா. நீ எதோட இணைஞ்சிருக்கிற? பல ஜென்மங்களாக செஞ்ச கர்மத்தோட. அதனாலதான் சொன்னேன் கர்மா பிளான். எதுக்கு நம்ம கர்மா பிளான் படிச்சு வேதாந்திக் சொல்ல தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? யாரையும் குறை சொல்ல மாட்டோம், நம்மள நாமளே நொந்துக்குவோம். அது ஃபைனல் ஸ்டேஜ் இல்லைங்க, அது ஹாஃப் பேக்குடு. எந்த பிரச்சனை வந்தாலும் யாரு முதல்ல இல்லாங்க அவங்க காரணம் இவங்க காரணம் நினைச்சிட்டு இருந்தனுங்க. இப்ப இதுக்கு அத்தனைக்கு நான் தான் காரணம் புரிஞ்சு போச்சுங்க. ஐயோ அது அரக்கணர் தான் தாண்டி இருக்கீங்க, அதுலயே போயிடாதீங்க. துக்கம்னே ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேன் பாத்தீங்களா? அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அது வரைக்கும் விட்டுறக்கூடாது. புடிச்ச புடிய நான் தான் காரணம் புரிஞ்சுக்கிட்டு நம்மள பண்ண வந்துக்கலாங்களாங்க. சோ புரிதலில் ஒரு ஸ்டெப். அது வெளியில இருக்கிறவங்களை குறை சொன்னது போய் என்னுடைய கர்மா ஜென்மாந்திர கர்மா, நான் எனக்கு அதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது 2வது ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் என்ன புரியும்? எனக்கு துக்கம் என்பது கிடையாது. அப்ப என்னங்க சரீரம் அதை அனுபவிக்கும். தட் இஸ் ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் சொல்றாரு ஜென்மாந்திர முக்கியமான வேர்டு கர்ம. இப்ப எதை பழக்கிறோம் நம்ம? தூக்கம். தூக்கங்கிறது பிராரப்தத்தினுடைய அவசானம்னு புரிஞ்சுக்கணும். அது புண்ணியத்தினால தூங்குறதுங்கிறது கிடையவே கிடையாது. அவசானம்ங்கிற வேர்டு புரிஞ்சுக்குங்க. இது வந்து கர்மா தான். ஆனா ஏங்க கர்மா இவ்வளவு எம்பசைஸ் பண்றீங்கன்னா, நம்ம கர்மா தீரி நாம தெரிஞ்சு வச்சு நாம தானே கர்மத்தை பண்றோம், நாம தானே. சோ ஜென்மாந்திர கர்ம யோகாத்து, முற்பிறவியில் செய்த கர்ம பலனின் காரணமாக
சக ஏவ, சகன யாரு? அந்த பிரம்ம தத்துவம் தான் பேசிட்டு இருக்கிறாரு, அவருதான். சக ஏவ ஜீவகா மீண்டும் புனக ஸ்வபித்தி கனவு காண்கிறான். மீண்டும் அவன் என்ன பண்றான்? ஜாகிரத அவஸ்தை முடிஞ்சு கனவு காண்கிறான். பிரபுத்தக விழித்துக் கொள்கிறான். கனவு காண்கிறான், தூங்குறான், தூங்குறான், கனவு காண்கிறான், அப்புறம் பிரபுத்தகட விழிச்சுக்கிறான். யகச்ச ஜீவக எந்த ஜீவன் புறத்திரையே 3 அவஸ்தைகளிலும் கிரீடத்தி அனுபவிக்கிறானோ, தத்தக தூ அவனிடமிருந்தே சகல, இதுதான் சொன்ன ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங். அவனிடமிருந்துதான் உலகம் வந்து 3 அவஸ்தைகளும் அவனிடமிருந்து வருகிறதுனா அவன் தான் அதுக்கு, நான் தான் என்னது ஆதாரம். பிரம்ம தத்துவம் அகம், தட் பிரம்மம் இஸ் த ஆதாரம், அதிஷ்டானம் ஃபார் த 3 அவஸ்தா டு ஹேப்பன். 3 அவஸ்தைகள் வரணும்னா அதுக்கு காரணம் நான். எல்லா விசித்திரம் வேற்றுமைகளும் ஜாத்தம். கனவுலகத்துல எத்தனை விசித்திரம் மாற்றங்கள், விசித்திரம்னா டிஃபரெண்ட் நாமா ரூபாஸ். ஜாகிரத அவஸ்தையில எத்தனை நாமாஸ் ரூபாஸ், விசித்திரம்னா மெனின்னு அர்த்தம். வேற்றுமைகளும் தோன்றுகிறது. எஸ்மின் எவனிடத்தில், எந்த ஜீவனிடத்தில் புறத்ரயம் இந்த 3 நிலைகளும் லயம் ஒடுங்குகிறதோ அந்த ஜீவன் அகண்ட போதம் பிளவுபடாத ஞான சொரூபம். இப்ப நான் சொன்னதை அப்படியே திங்க் பண்ணீங்கன்னா அப்படியே வரும் எல்லாம். அதுதான் ஞான சொரூபம். ஆனந்தம், ஆனந்த சொரூபம் அப்படின்னா சர்வவியாபி. அந்த நான்கிறது கடைசி என்ன சத்து சித்து புரிய வச்சாச்சு. அவஸ்தாத்திரை சாட்சி மூலியமாக, ஜீவேஸ்வர ஐக்கியத்தின் மூலியமாக அகம் தட் பிரம்மாஸ்மி சத்து சித்து புரிஞ்சிருச்சு. அதுதான் சர்வவியாபி. இந்த 7 சூரிய மண்டலங்கள் இருந்துன்னு கண்டுபிடிச்சாலும், மில்கிவேவே இருந்தாலும் சர்வவியாபி யாரு? அகம். சொரூபமாக ஆதாரமாகவும் உள்ளார். வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம். முற்பிறவியில் அந்த பேரா படிக்கிறேன் நான். இது இந்த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் என்டையர் கிளாஸ் தான் இந்த இடம். முற்பிறவியில் செய்த கர்ம பலனின் காரணமாக அந்த ஜீவன் மீண்டும் கனவு காண்கிறான், பிறகு விழித்துக் கொள்கிறான். ஜாக்கிரத அவஸ்தையிலிருந்து சொப்பனத்துக்கு போறான், சொப்பனத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வரான். ஏதோ ஒன்று, அதாவது கனவு 3 நிலைக்கு மாறி மாறி வரான்னு அர்த்தம். இது நாம என்ன ஆட் பண்ணி புரிஞ்சுக்கணும்? 3 1 இருந்தா 1 வராது. அதெல்லாம் நாம் சொன்னதெல்லாம் ஆட் பண்ணி இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும். 1 இருந்தா அப்ப அந்த அறிவுல போய் ரீச் ஆகி, அதெல்லாம் இங்க எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அதெல்லாம் பாஷ்யத்துல சங்கராச்சாரியர் கொடுக்கிறாரு, அதை நாம படிச்சு சொல்றோமே தவிர இங்க இதுதான் உபனிஷத்துங்கிறது. அப்படியே மேலோட்டமா படிச்சு, இப்ப நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காம இந்த கிளாஸ் எடுத்தா இதை நீங்களே படிச்சீங்கன்னா ஒன்னும் புரியாது. அதனாலதான் என்ன சொல்றது, அது கரெக்டான குரு பரம்பரையில படிச்சதுனால நம்ம இந்த இடத்த இவ்வளவு ஒரு ப்ரொடெக்டிவா கொடுக்க முடியுது. எந்த ஜீவன் இந்த 3 அவஸ்தைகளை அனுபவிக்கிறானோ அவனிடமிருந்தே எல்லா வேற்றுமைகளும் தோன்றின. நாம ரூபா ஆதாரம் அகம். டிஃபரெண்ட் நாம ரூபாஸ் இன் கனவுலகம், டிஃபரெண்ட் நாம ரூபாஸ் இன் ஜாகிரத். எல்லாமே என்னில் இருந்து ஐ am the அதிஷ்டானம், அகம் த ஆதாரம் ஃபார் ஆல் த திங்ஸ் டு ஹேப்பன். எந்த ஜீவனிடத்தில் இந்த 3 நிலைகளும் ஒடுங்குகிறதோ எல்லாமே கடைசியில் எங்கதான் ஒடுங்குது? என்னில். அந்த ஜீவன் பிளவுபடாத ஞான சொரூபம், ஆனந்த சொரூபம், அனைத்திற்கும் ஆதாரம். சத்து சித்து ஆனந்தம் ஜீவேஸ்வர ஐக்கியத்தை நீங்க சொல்லி முடிக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.